இந்த கான்ஃபரன்ஸுங்கிறது நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா எல்லாரையும் சேர்த்து கொண்டு வர்றதுக்கு. நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 70,000 ஹாஸ்பிட்டல் இருக்குது நாட்டில். இந்த 70,000 ஹாஸ்பிட்டல்லையும் ப்ராக்டிசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது, அடுத்தவங்க எப்படி கற்றுக்குவாங்கங்கிறது தான் ஒரு கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நடக்குதோ அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். நாங்கள் எப்படி அந்த பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணோங்கிறத அடுத்தவங்க படிக்கிறதுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவங்க வந்து கற்றுட்டு போவாங்க. போயிட்டு கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் ஃபாலோ அப்லேயே இருப்போம். நிறைய இந்த கான்ஃபரன்ஸ் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நாங்கள் நடத்துவோம். ஆனால் த்ரூ அவுட் த இயர் வந்து நிறைய வெபினார் நடக்கும். வேறு டவுன் சிட்டியில் நாங்கள் மீட் பண்ணுவோம், குவாலிட்டி சர்க்கிள்ஸாக மீட் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு கல்மினேஷன். எல்லோரும் இங்கே சேர்ந்து வந்துட்டு, இப்போ உங்களுக்கு தெரியும் ஏஐ வந்து ஹெல்த் கேரை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண போகுது. ஏஐ வந்து ஒரு ஹியூமன் டச் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த தடவை வந்து நாங்கள் தீம் வச்சுருக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக், டச் அண்ட் ட்ரஸ்ட். இதனால நம்ம ட்ரஸ்ட் போயிடக்கூடாது பேஷண்ட்ஸ் கிட்ட. ஸோ அதை எப்படி நம்ம சேர்த்து கொண்டு வரலாங்கிறது தான் இந்த வருஷத்தோட மெயின் தீம். ஏன்னா இந்த தடவை வந்து ஏஐ இஸ் அ மேஜர் டிஸ்ரப்டர் ஃபார் ஹெல்த் கேர் ஆல்சோ. ஸோ ஃபைனலி எல்லாமே நாங்கள் பண்ணுறது பேஷண்ட்ஸ்க்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு எப்படி நல்லா பண்ணணும் சார் சொன்னாங்க. மெடிக்கல் எரர் எங்கே வேணாலும் நடக்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீதேவி ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவியோட அம்மா 1996 ஸ்லோ அண்ட் கட்ரிங்லையும் யூஎஸில் போய் ஆப்ரேட் பண்ணாங்க. தப்பான சைட் பிரெயினில் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. இது வந்து மெடிக்கல் எரருங்கிறது எங்கே வேணாலும் நடக்கும். ஆனால் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றது தான் பேஷண்ட் சேஃப்டி. நிறைய செக்லிஸ்ட் வச்சுருப்போம். ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் ஏற போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ செக் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட நிறைய செக்லிஸ்ட் இருக்கும். ஒன்னொன்னே கரெக்ட் பேஷண்ட் தானா, கரெக்ட் சைடு தானா, கரெக்ட் சைட்டு தானா, கரெக்ட் மருந்து தானா, எல்லாம் செக் பண்ணி பண்ணலனாக்கா பிரச்சனைங்க வரலாம். அதெல்லாம் எப்படி ஒவ்வொரு சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ட்ரைனிங் எப்படி நர்சஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருப்பாங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணாதான் அது வந்து எரர் இல்லாமல் பண்ண முடியும். அதை எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நாங்கள் வைக்கிறோம். ஸோ இதுக்கு 100% பெனிஃபிட் வந்து பேஷண்ட் தான். சார் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு இன்றைக்கி வந்து தெரியுது என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குது ஹெல்த் கேருங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. மோரோவர் எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரோ இல்லை ஒரு நர்ஸோ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் அதோட காம்ப்ளெக்சிட்டி என்னங்கிறது தெரியும். ஒரு ஹோட்டலில் போனால் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இதுக்காக போகிறோம், நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். பட் இது வந்து ஏற்கனவே ஒரு ஆகனியோடு வராங்க, ஒரு பெயினோடு வராங்க, ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரெஸில் அவங்க வர்ற நேரம் ஒரு சின்ன ஒரு மருந்து கொடுக்கலனாலும் அது வந்து ஒரு பெரிய காரியமாக அவங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்த் கேர் நடத்துகிறதோட காம்ப்ளெக்சிட்டி என்னங்கிறது ஜனங்களுக்கு இப்போ புரியுது ஓரளவுக்கு. அதையும் புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பேஷண்ட்ஸ் ஃபார் பேஷண்ட் சேஃப்டி ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெல்லியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு எங்களோட ஃபவுண்டேஷன். நாங்களே நாட் ஃபார் ப்ராஃபிட் தான். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் இந்த பேஷண்ட் ஃபார் பேஷண்ட் சேஃப்டி ஃபவுண்டேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் நாங்கள் இப்போ என்கரேஜ் பண்ணுறோம். பேஷண்ட் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். லாங் ஸ்டாண்டிங் பேஷண்ட்ஸ் வர்றவங்க அவங்களே நம்மளுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் சைனேஜ் போட்டுட்டு எல்லாருக்கும் புரியும்னு நினச்சிக்கிறோம். இப்போ அவங்க வந்து நம்மள்ட்ட சொல்கிறப்ப எனக்கு இது ஒன்றுமே புரியல, எங்கே போகணும் என்ன பண்ணணுன்னே தெரியலங்கிறப்ப எங்களுக்கு அவங்க சைட்லேருந்து பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறது தெரியும். அதனால் இது வந்து ஒரு மேண்டேட்ரி ரிக்வயர்மெண்ட்டாக இப்போ நாங்கள் கொண்டாந்துட்டோம். ஒரு 4 பேஷண்ட் 5 பேஷண்ட்டை சூஸ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து நீங்கள் கேளுங்க, மாதம் அவங்ககிட்டேருந்து நீங்கள் வாய்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் மாதிரி நீங்கள் கேளுங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு அட்வைசரி கமிட்டி மாதிரி பண்ணுறோம். ஸோ ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன் மை ஒப்பீனியன் ட்ரஸ்ட் டெவலப் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி சதீஷ் சார் அண்ட் அதர்ஸ் கேன் ஆட் ஆன் ஆர் சரி. இது வந்து வெறும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாதுங்க சார். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள ப்ராக்டிசஸையும் அவங்க வந்து அசஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கவர்மெண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்எம் வந்து நேஷ்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்குவாஸ் வந்து என்னென்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு ஒழுங்காக இருக்குதா அப்படிங்கிறத பாட்டுறதுக்காக தான். தமிழ்நாட்டில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்குவாஸ் சர்டிஃபிகேஷனுக்கு போகிறாங்க. அதே மாதிரி லேபர் ரூமில் பார்த்தீங்கன்னா மானியத்தா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. லேபர் ரூமில் வந்து சேஃப்டி சரியாக இருக்குதா, மதர் சைல்டு அதெல்லாம் ப்ராசஸ் டெலிவரி எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக மானியத்தா அப்படின்னு ஒரு அக்ரெடிட்டேஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி காயக்கல்ப் அப்படின்னு ஜென்ரல் கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதெல்லாம் கூட நம்மளும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், சின்ன ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக பெரிய ஆஸ்பத்திரி ஒரு 3000 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும்.
மீதி எல்லாமே 100 பெட்ஸு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் நடத்துகிறோம் ஒரு ஈவெண்ட்டு ஜீவன் அப்படி ஒன்று நடத்துகிறோம். எல்லாமே ஸ்மால் ஹாஸ்பிட்டலுக்காக. பெரிய ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வச்சுருப்பாங்க, பார்த்துக்குவாங்க. சின்ன ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, அடித்தட்டு மக்கள் அங்கே தான் போகிறாங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த ஜீவன் ஈவெண்ட்டுன்னு வாரம் நடத்துகிறோம். ஒவ்வொரு டவுனு சிட்டி, இப்போ திருச்சியில் வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் நடத்துனாங்க, தஞ்சாவூரில் வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் நடத்துனாங்க, இப்போ மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரையில் நடத்துனாங்க, திருச்சியில் வந்து சார் மணிவண்ணன் சார் காவேரி ஹாஸ்பிட்டல் நடத்துனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க நடத்துகிறப்ப அங்கே இருக்கிற எல்லா ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க வராங்க, அவங்க வந்து படிச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே நாங்கள்லாம் ப்ரொஃபஷனல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் ஆர் ரெகுலர் ஒர்க் இது ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறோம். குவாலிட்டி, பேஷண்ட் சேஃப்டி அக்ராஸ் இந்தியாவில் வந்து இந்தியன் ஹெல்த் கேரை நல்ல உலக தரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட அடிமட்ட பேஷண்ட்ஸ்க்கும் இது வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சார், இமெயில் அனுப்புவாங்க, லெட்டர்ஸ் வரும் எங்களுக்கு. நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னா கண்டிப்பாக போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அனுப்பி விட்டுட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஆனால் நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் வாலண்டரி பாடி, நாங்கள் போய் என்கொயரி பண்ண முடியாது. நாங்கள் வந்து நீங்கள் இதை மாற்றிக்கிங்க, இந்த இதை நீங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுப்போம். அந்த இது எங்களால் பண்ண முடியும். நம்ம இமெயில் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குதுங்க சார். office@kaho.in, OFFICE, office@kaho.in, CAHO.in. We are more interested in learning from you rather than the cognitive part of it, which somebody. Yeah, correct. இப்போ நம்மளோட இதுவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2-3 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படின்ட்டு, கான்ஃபிடென்ஷியல் நேஷ்னல் வாலண்டரி ஈவெண்ட் ரிப்போர்ட்டிங் டூல். அதாவது வாலண்டரியாக அனானிமஸாக கூட ரிப்போர்ட் பண்ணலாம். இது போட்டு கூட எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. எதுக்காக அதை பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஆள் பண்ண மிஸ்டேக்கை திருப்பி இன்னொரு ஆள் பண்ணணும்னு கிடையாது. அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம எப்படி படித்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சிஸ்டம் போடுங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் போடுங்க அப்படிங்கிறது. அந்த லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் தான் எங்களோட மெயின் அஜெண்டா. ஒரு ஆள் தப்பு பண்ணி அடுத்த ஆளும் திருப்பி தப்பு பண்ணி படிக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்படி அடுத்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம ப்ரமோட் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் வந்து மெயினாக எங்களோட நோக்கம். அதுதான், ஒரு பியூனிட்டிவ் கல்ச்சர் கிடையாது எங்களுக்கு. எப்படி மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம படித்து பெட்டர் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது தான் எங்களோட நோக்கம். அப்சல்யூட்லி. யூ வாண்ட் டு ஆன்சரா சார்? நான் பண்ணட்டுமா? ஆமாங்க சார். சரிங்க சார், 2 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். முதல் வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த். இப்போ நாங்கள் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வல்னரபிள் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் தான். ஒரு பேஷண்ட்டுக்கு HIV இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இந்த டாக்டர் அஃபெக்ட் ஆகும், இல்லை ஒரு நர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹெல்த் வெர்டிக்கல் தனியாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நீங்கள் கேட்டதுனால எனக்கும் ஞாபகம் வந்தது. இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணுறோம், ஆக்குபேஷனல் ஹெல்த் ஃபார் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். வெதர் இட் இஸ் டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ்னால அவங்களுக்கு வரலாம், ஒரு ஆந்த்ராக்ஸ் பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் ஒரு புக்கே நாங்கள் இந்த தடவை ரிலீஸ் பண்ணுறோம். சிஎம்சி வெள்ளூர்லேருந்து அண்ட் மல்டிபிள் அக்ராஸ் த கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஜூரிஸ் ப்ரெஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் அ செப்பரேட் வெர்டிக்கல் கால் OH, ஆக்குபேஷனல் ஹெல்த் ஃபார் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். அது வந்து 100% நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒன் ஆஃப் த வெர்டிக்கலாக.